அமைந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்தார். சரியில்லாத தலையெழுத்தை கூட ஒரு தெய்வத்தால் மாற்ற முடியும் என்று சொன்னால் அது நம்முடைய சொந்த கடவுளாம் கந்த கடவுளால் என்று நினைக்கிற போது நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. ஆம், இந்த திருத்தலத்திலே நாம் வந்து இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசனம் செய்வது வாழ்வின் மிகப்பெரிய பேரு. நாம பக்கத்திலே இல்லையே, மேலே இல்லையே, கீழே தானே இருக்கிறோம். எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கிறோமே, கடல் கரையில இருக்கிறோமே, ஒரு ஓரமா நின்னுதானே இதை நாம காட்சிகள்ல பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆங்காங்கே எல்இடிகள் அமைத்திருக்கின்ற அந்த எல்இடிகள் மூலமாகத்தானே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோபுரம் மட்டும்தான் எங்களுக்கு தெரிகின்றது, மற்ற எதையும் எங்களால் பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். நாம் முருகப்பெருமானை பார்க்க வேண்டும் என்று நினைத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் நம்மை நோக்கி முருகப்பெருமான் 100 அடி எடுத்து வைத்து நடந்து வருவாராம். நாம் அவன் அருகில் இல்லை என்று கவலைப்படக்கூடாது. நம் ஒவ்வொருவரின் அருகிலேயும் முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற நம்முடைய கந்த கடவுளினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இதோ சீரோடும் சிறப்போடும் இன்னும் சில நிமிடங்களிலே நடைபெற இருக்கின்றது. மூலஸ்தான மூர்த்தி, அதே போல ஷண்முகருக்கு, ராஜகோபுரங்களுக்கு, வள்ளி தேவசேனை என அனைத்து விமானங்களுக்கும் சம காலத்திலே இங்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற உள்ளது. பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானை அரோகரா என்கின்ற நாமத்தோடு, அரோகரா என்கின்ற கோஷத்தோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நாம் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம். நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நேரம் இதோ வந்துவிட்டது. முருகப்பெருமானுக்கு மிக அழகாக இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. வேத மந்திரங்கள் முழங்க, தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க, நாதஸ்வர இன்னிசை ஒலிக்க, 33 கோடி தேவர்களும் வந்து வாழ்த்து கூற, ஆதித்தன் உதயமாக இதோ அற்புதமான அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் காண இருக்கின்றோம். எல்லோரும் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்கின்ற அந்த நாமத்தை கரமலர் கூப்பி, உள்ளம் உருகி, கண்ணீர் பெருகி, கடல் அலை என திரண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் முருகப்பெருமானை அந்த நாமங்களினால் சொல்லி மகிழலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு.